ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் இங்கே மாபெரும் பெரிதான உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். தேவன் எப்படி நம்முடைய வாழ்விலே அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து எப்படி இந்த நிலைக்கு வருகிறோம் என்பதை பார்த்து வருகிறோம். இரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இரட்சிப்பை பெற்றவர்கள் அதோடு முடியலை. இரட்சிப்பை பெற்ற பிறகு வேதம் பல இடங்களிலே பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். பிறகு அதோடு விடலை, சொல்லிட்டு அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், போதியுங்கள் என்று தேவ ராஜ்யத்தை குறித்து போதிக்கும்படி ஒரு கட்டளையை கொடுத்தார். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு பவுல், பேதுரு, யோவான் பல இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். நாம் இரட்சிப்பை அடைந்த பிறகு இந்த மனம் தேவனுடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட்டு மறுரூபமான அல்லது அவர் இருக்கிற வண்ணமாகவே சிருஷ்டித்தவருக்கு ஒப்பாக மாறும்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் மறுரூபமாக வேண்டுமானால் வெறும் சபையிலே ஒரு மெம்பராக ஒரு அங்கத்தினராக வந்து பங்கு பெற்று பாட்டு பாடி அல்லது தேவனுடைய ஆவினால் நிரம்பி வரங்கள் உடையவர்களாக வாழ்வது அதோடு முடியலை. அது 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 ஒரு ஒரு சிறிய பகுதி. நம்முடைய வாழ்க்கையின் தரம் எல்லா விதத்திலும் உயர்ந்து ஒரு சிறந்த நிலையில் வரும்படி விசுவாசி வாழ்க்கையிலே முன்னேறி எங்கும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால் இந்த மனம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்தோமோ நம்முடைய ஆவியிலே நாம் புது சிருஷ்டிகளாக நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். உள்ளே நீங்கள் புத்தம் புதிய மனிதனாக இருக்கிறீர்கள். பழைய மனம், பழைய சரீரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மனம் புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லுகிறதை நாம் பார்த்து வருகிறோம். எப்பொழுது உங்கள் மனம் புதிதாகிறதோ, என்றைக்கு உங்கள் எண்ணங்கள் புதிதாகிறதோ, உங்கள் எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாக மாற வேண்டும் என்பதை குறித்து சொல்லும்பொழுது பவுல் சொல்லுகிறார், ஒரு ஆவிக்குரியவன் யார்? ஆவிக்கேற்றபடி நடப்பது எப்படி? ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான். ஆவியின் சிந்தை என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். தேவனுடைய வசனம் ஆவியாயிருக்கிறது, ஜீவனாயிருக்கிறது. ஜீவனும் ஆவியாயிருக்கிற அந்த வார்த்தையை உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த வார்த்தையினாலே உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றும் பொழுது ஆவிக்கேற்றபடி நீங்கள் சிந்திக்கிறீர்கள். ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறவன் ஆவிக்கேற்றபடி நடக்கிறான். ஆனால் மாறாக இரட்சிப்பை பெற்றும் மறுபிறப்பை பெற்று பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தும் கூட சூழ்நிலைகள் மத்தியிலே பாதிக்கப்படும் பொழுது, உபத்திரவத்தின் நேரத்திலே, துன்பத்திலே, நெருக்கத்திலே, பல இருளான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது உலகத்தின் ஜனங்களைப் போல வேஷம் தரிக்காமல், அவர்கள் எண்ணுகிறது போல நீங்கள் எண்ணாமல், எவைகளெல்லாம் கண்களால் பார்க்கிறார்களோ அவைகள் தான் உண்மை என்று நினைத்து கைவிடப்பட்டதாக அல்லது ஏதோ பிசாசின் எதிர்ப்புகள் மிகப்பெரியதாக இருக்கிறதை போல பயந்து முன்னேற முடியாதபடி அவர்கள் மிகுந்த ஒரு சோர்வான நிலைக்கு வருகிறது. காரணம் என்னவென்றால் உலகத்தின் ஜனங்களைப் போல அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த சூழ்நிலை அழித்து விடுமோ, இந்த கடன் தொல்லை நான் அழிந்து விடுவேனோ, வியாதி என்னை கொன்று விடுமோ, குடும்பத்தில் பல காரியங்கள் கண்களுக்கு முன்பாய் காண்கிற இந்த காரியத்தை பார்த்து கேட்டு உணர்ந்து அதன் அடிப்படையிலே அதற்கேற்ற விதத்திலே சிந்திக்கும் பொழுது மாம்சத்திலே சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவன் துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்.
ஆவிக்குரியவன் சிந்திக்கிறான், நம்புறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலையா இருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயித்திருக்கிறார்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். உதாரணத்துக்கு நான் எடுத்து காண்பித்தேன், ஆபிரகாம் அந்த நாளிலே வேத புத்தகம் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவன் அவனோடு கூட வாக்குத்தத்தம் செய்து, வானத்தின் நட்சத்திரத்தை போல, பூமியின் தூளை போல, கடலின் மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். வார்த்தை ஒரு பக்கம் இருக்க, தேவனுடைய எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய சரீரமும் தன்னுடைய மனைவியுடைய ஸ்காராளுடைய கற்பம் செத்து போயிருந்தும் அவனோ உலக ஜனங்கள் சிந்திக்கிறது போல் சிந்திக்காமல், தான் சரீரம் செத்து போனவனாக, மனைவியுடைய கற்பம் செத்து போனதாக எண்ணாமல், இதன் மத்தியிலே வாக்கு உரைத்தாரே அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி தன் மனதை மாற்றி ஒவ்வொரு முறையும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தரை துதித்து துதித்து ஆவிக்குரியவனாய் இருந்தபடினாலே அங்கே அவன் பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தான். இன்றைக்கு மேலான வாக்குத்தத்தங்கள், மேலான உடன்படிக்கை, அருமையான காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே போன வாரம் நான் காண்பித்தேன். பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். உலகத்தில் உள்ள ஜனங்கள் நன்றாக வாழ, இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமானால் உலகத்தின் அறிவு மிக முக்கியமானது. அதனால தான் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்க்கணும். இந்த உலகத்தில் சிஸ்டம் எப்படி, இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்றெல்லாம் அறிந்து அவர்களை ஸ்பெஷலைஸ் பண்ணும்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் உலகத்திற்கு எல்லா மக்களோட ஒரு உயர்ந்த ஸ்டாண்டர்ட், ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு அவர்களால் வர முடிகிறது. பவுல் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இப்படி இருக்கும் பொழுது இவைகள் இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் வலது பாரசத்தில் மீட்டிருக்கிற மேலானவைகளை, இவைகளை விட ஆவிக்குரிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆவிக்குரிய அறிவினாலே உன்னதத்திலே அந்த வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற நன்மைகள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், நாம் என்ன செய்ய முடியும், அவரை கொண்டு அவராலே நான் என்ன செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் அறிந்து ஆவிக்கற்ற அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, உலகத்தில் உள்ள மற்ற விட இதை விட மேலான அரும்பெரும் காரியங்களை நாடுங்கள், தேடுங்கள். இவைகளெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடக்க வேண்டுமானால் இந்த ஆவியும் இந்த மனமும் க்ளோஸ்லி ரிலேட்டட், ஒன்றோடு ஒன்று மிக இணைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய இஷ்யூ அல்லது அவர்களிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் எல்லாம் உள்ளிருந்து வெளியே வருது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு. இப்ப படிப்போம் நீதிமொழி 4ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையில் மரணமோ ஜீவனோ, நன்மையோ தீமையோ, உயர்வோ தாழ்வோ, அல்லது உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டுகிற ஒவ்வொரு காரியமும் இவைகளெல்லாம் உள்ளிருந்து வருது. அதை குறித்து நீதிமொழியின் புத்தகத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது எங்கிருந்து வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். காவலோடும் உன் இருதய அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து ஒரு இஷ்யூ வருது, ஜீவன். எப்போ வரன்னா, தேவனுடைய வார்த்தையை கவனிச்சு உங்க செவியை சாய்க்கும்போது. அப்படின்னா மனம் இந்த இதயத்துக்கு ஒரு கதவு. எதை கவனிக்கிறோம், எதை கேட்குறோமோ அது உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அது வெளியே வந்து உள்ளிருந்து வெளியே வரும்பொழுது வசனமாக இருந்தால், ஆவிக்குரியதாக இருந்தால் அங்கே ஜீவன் பிறக்கும். இல்லை பயமும் சந்தேகமானதும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதை நீங்கள் கவனிக்கும் பொழுது இது உள்ளிருந்து மரணம் தான் வரும், சாபம் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, மகனே உனக்கு முன்பாக மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது, நீ பிழைத்து பெருகும்படி ஜீவனை தெரிந்து கொள். இது உள்ளிருந்து வருகிறது, உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. வேதம் சொல்கிறது, மகனே உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். பகலாம் சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கொள்.
உங்க இருதயத்தை கர்த்தர் காத்துக்க மாட்டார். உங்க இருதயத்துக்கு பாஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. உங்க இருதயத்துக்கு யாரோ ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவர்கள் பொறுப்பு அல்ல. உங்கள் இருதயம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனுஷன் அதனுடைய பொறுப்பு கர்த்தர் சொல்றார், அது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அந்த தோட்டத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் உன்னை நான் வைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். உங்களுடைய எதிர்காலம், உங்க குடும்பம், உங்க வேலை எல்லாவற்றிலும் ப்ரோக்ரஸ் ஆகி நீங்க முன்னேறணும்னா அது உங்க கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்ற பிறகு ஏதோ அப்படியே ஒரு தேக்கமான வாழ்வல்ல, தொடர்ந்து முன்னேற, எல்லா இடத்திலும் எப்பொழுதும் வெற்றி பெறலாய் வாழ நீங்க கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, பணக்குறைவு, பொருளாதார மாற்றங்கள், ஏற்படுகிற சீரழிவு அல்லது நாசங்கள், மோசங்கள், உலகத்தின் பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், சிற்றின்பங்கள், இதை தேடி அதை நாடி ஒரு மனுஷன் அதையே கவனிப்பானால் பயமானதை, சந்தேகமானதை, போராட்டமானதை, கவலையானதை, துர்ச்செய்தியை கவனிக்கும் பொழுது இந்த காது இந்த கண்ணு முன்னாடி நிறுத்தும் பொழுது அவைகள் உள்ளே சென்று உள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறது. அவருக்கு ஜீவனையோ மரணத்தையோ பிறப்பிக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாம் சொல்லுவோம், என் இருதயத்தை காத்துக்கொள்வேன். நல்லா சத்தமா சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. அப்போ உங்க இருதயத்தை காத்துக்கணும்னா, உங்க ஆவியை காத்துக்கணும்னா உங்க கண்ணை கவனிக்கணும், உங்க காதை கவனிக்கணும். அது வழியாதான் போகுது உள்ள. அதனால வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்களாக இருங்கள். தவறான எண்ணங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது உலக மக்கள் எண்ணுகிறது போல, உலக மக்களை போல வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, அவர் சித்தம் என்ன என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே, அதை நீங்க வாசிச்சா போதாது, அதை படிச்சு நிதானமா பகுத்து வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே, வாக்குத்தத்தம் இப்படி பண்ணி இருக்கிறாரே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அது நடக்க அது பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாம போனாலும் விசுவாசித்திருக்கிறேன், என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று நீங்கள் உறுதியாக விசுவாசித்தால், அதையே நீங்கள் கவனித்தால், உங்கள் வாழ்விலே உங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்தாரே, இனி முடிப்பதற்கு ஒன்றுமல்ல, எல்லாம் முடிந்தது. அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டார், அவன் அதிகாரத்தை பறித்து விட்டார். இனி சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இந்த வியாதி என் சரீரத்தை தாக்க முடியாது, இந்த சாபம் என் குடும்பத்தை அழிக்க முடியாது. நான் அறிந்திருக்கிறேன், வர வர விருத்தியாவேன். கர்த்தர் நிச்சயமாக வாளா இருந்தாலும் என்னை தலையாக்குவார். பலவீனத்திலே பலன் கொள்ளுகிறார்கள், இருளாயிருந்தாலும் அங்கே வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், குறைவாயிருந்தாலும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், என் குறைவெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குவார். கண்டிப்பாய் என் பங்கு நிரம்பி வழியும். எல்லாம் சொல்வோம், என் பங்கு நிரம்பி வழியும். திரும்ப சொல்லுங்க, சமாதானம் நிரம்பி வழியும், சுகம் நிரம்பி வழியும், செல்வம் நிரம்பி வழியும், வெற்றி நிரம்பி வழியும். அப்ப இந்த இருதயத்தை நீங்க காத்துக்கணும். பகலாம் சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கணும். தப்பான இடத்துல உட்கார்ந்து பயமானதை கேட்டு அதை உள்ள கொண்டு போயிட்டோம்னா உள்ள இருந்து வெளியே வரும். அதனால இயேசுநாதர் சொன்னார், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 33, 34, 35, 36, 37 நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாரு. மரம் நல்லதாக இருந்தால் அந்த பழம் நல்லா இருக்கும், பழம் நல்லா இருந்தால் மரம் நல்லா இருக்கும். பழம் கெட்டதாக இருந்தால் மரம் கெட்டது. மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் அது நல்ல மரம். வாயில் வைக்க முடியாத புளிப்பாக இருந்தால் அது கெட்ட மரம். கொய்யா பழத்தில், கொய்யா மரத்தில் கொய்யா பழம் வரும்பொழுது அது நல்லா கொட்டெல்லாம் சாஃப்டாக இருந்ததுன்னா அது நல்லது, நல்ல மரம். கடிக்கும் போது பல்லு உடையிற மாதிரி இருந்ததுன்னா அது கெட்ட மரம். கனியை பொறுத்தே மரத்தை நம்ம அது நல்ல மரமா கெட்ட மரமா சொல்கிறோம். அதே போல் இயேசுநாதர் சொல்கிறாரு, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எல்லாம் சொல்லுவோம், நல்லதா நீங்கள் கெட்டதா யாரும் சொல்ல வேணாம், உள்ளிருந்து வர்றது. வெளியிலிருந்து உள்ளே போடுறதில்ல, உள்ளிருந்து வெளியே வர்றது. இந்த மாரல் லைஃப், வெளியில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கத்தை நீங்கள் மேலே போட்டுக்கணும்னு நினச்சிக்கூடாது. இதெல்லாம் உள்ளிருந்து வருது.
எல்லாம் சொல்ல உள்ள இருந்து வருகிறது. திரும்ப சொல்லுங்க, வில் பவர் கிடையாது. நல்ல ஒழுக்கமா வாழணும், தரமா வாழணும் சொல்லி உங்க வில் பவரை பயன்படுத்த, அது உலகம். ஆனா நமக்கு வேற. வேதம் சொல்கிறது உன்னுடைய ஆவியிலிருந்து புறப்பட்டு வரும். பகலால் பாஸ் சொல்லுங்க பாஸ். அது எப்படி பாஸ்? அதை தான் இப்ப பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அவரோடு கூட நீங்கள் இணையும் பொழுது, ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கனி கொடுப்பீர்கள். இயேசுநாதர் சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் நிறைய கனி கொடுப்பீர்கள். அவரோடு கூட பிதாவோடு கூட நீங்கள் சேரும்படியான ஒரு சலாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய், பயத்திலே, ஒன்றுமில்லாத நிலையிலே இருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்திலே தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய், தேவனுடைய காரியத்துக்கு வெகு தூரமாய் இருந்தோம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18 படிக்கிறேன், 17 படிக்கிறேன். அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். தடவை நீங்கள் பைபிள் படிச்சிருப்பீங்க. அது என்ன சொல்லுது, நீங்கள் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை அறிந்து கொள்வீங்க. அது சொல்றாரு, யூதர்கள் தேவனுடைய நன்மைக்கு கிட்ட இருந்தாங்க, தேவனுடைய ஆராதனை முறைக்கு கிட்ட இருந்தாங்க, உள்ள போல. இதை படிக்கும்பொழுது யூதர்களுக்கு நல்லா விளங்கும். வேற தேசத்திலிருந்து வந்தவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், அங்கே தேவனுடைய பிரசனம் இருக்கிறது, அந்த தேவனே கர்த்தரே தெய்வம் என்பதை சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் அறிந்தார்கள். ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இந்த ஆலயத்துக்கு போகணும், அவரை நோக்கணும், அவர்கிட்ட போனா தங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று வந்தபொழுது அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, ஆலயத்துக்குள்ள சேர்க்காம அவங்கள தூரமா வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, உள்ள வரக்கூடாது, நீங்க வெளியே நில்லுங்க. யூதர்கள் மட்டும் உள்ள போனாங்க, ஆலயத்துக்குள்ள போனாங்க. அவங்க உள்ள போய் தேவனை ஆராதிக்க வரும்போது சொன்னாங்க, வெளியிலே நிறுத்தினாங்க, வெளி பிரகாரத்தில் நிறுத்தி சொன்னாங்க, நீங்க உள்ள வரக்கூடாது, நீங்க இங்கேயே இருங்க. உள்ளே செல்லும்படி யூதர்களிலே ஆசாரிகள் மாத்திரம் உள் பிரகாரத்துக்குள்ள போனாங்க. பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருந்தது, அங்கே திரைச்சிலை போடப்பட்டிருந்தது. அந்த திரைச்சிலைக்குள்ளே தேவனுடைய பிரசனம் இருந்தது, பிதாவாகிய தேவனுடைய வல்லமை மகிமை அங்கே காணப்பட்டது. அங்கே வந்து தேவனோடு சேருவதற்கு மனுஷர்கள் பிரிந்த நிலைமையிலே பாவம் பிரித்து வைத்திருந்தது. அவர்கள் உள்ளே சேர முடியாதபடி ஒரு திரைச்சீலை, பாவம் என்ற திரைச்சீலை மனுஷனையும் தேவனையும் நடுவே பிரித்து வைத்திருந்தது. தூரமாய் ஜனங்கள் நின்றார்கள். ஒரு சிலரோ ஆலயத்துக்குள்ளே இருந்தார்கள், உள்ளே நுழைய முடியல, தேவனோடு உறவாட முடியல, ஆராதிக்க முடியல, கிட்ட சேர முடியல. பழைய ஏற்பாடு புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தால் தேவன் மோசே இடத்துல பேசினார். அந்த மலையிலே தேவனுடைய பிரசனம் வந்து தங்கி இருந்தது. ஜனங்கள் பார்த்தார்கள், அந்த மகிமையை கண்டார்கள். மலை அருகே ஒரு மிருகம் போனவங்க செத்து போச்சு. ஒரு மனுஷன் கிட்ட போக முடியல. எந்த மனுஷனும் தேவனோடு அக்சஸ் பண்ண முடியாம, சேர முடியாதபடி, கிட்ட வர முடியாதபடி தேவனுடைய பிரசனம் மகிமை, அந்த பிரசனம் பாவத்தின் விளைவினாலே மனிதனை பிரித்து வைத்து தூரமாய் கிட்ட சேர முடியாதபடி இருந்தது. ஏக்கம் இருந்தது, தாகம் இருந்தது. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, என்னுடைய வாழ்விலே நன்மைகள் வேண்டுமே, அந்த தேவன் உண்டோ என்று மனுஷன் தேடி நாடி ஓடி வரும் பொழுது தேவனுடைய பிரசனத்திலே உள்ள நுழைய முடியாதபடி பாவம் பிரித்து வைத்தது. எல்லாருக்குள்ளும் ஒரு ஏக்கம், இந்த தேவன் என் ஜெபத்திற்கு பதில் அளிப்பாரா? மனுஷனை பிரித்து வைத்திருந்தது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒரு மிருகத்தின் இரத்தத்தை, ஆசாரியன் ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு அந்த மிருகத்தின் மேல் பாவத்தை சுமத்தி, அந்த பாவத்துக்கு பதிலாக, தன்னுடைய பாவத்துக்கு பதிலாக அந்த மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தை எடுத்துட்டு அந்த திரைச்சீலை உள்ள போனான். அந்த இரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சான். தெளிச்சது ஏன் தெளிச்சானா, ப்ரூஃப் என்னன்னா, பாவத்துக்கான தண்டனை செலுத்தப்பட்டாகிவிட்டது என்று சொல்லி அந்த தேவனுடைய சமூகத்திலே இரத்தத்தை கொண்டு போனான். பாவத்தின் விளைவினாலே அந்த பாவம் தண்டிக்கப்பட்டது என்று சொல்லி ஆதாரமாக அந்த மிருகத்தின் இரத்தத்தை கொண்டு போனான். ஆனால் இப்பொழுதோ
தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இன்றைக்கு நம்பி இந்த ஆலயத்தில் ஓடி வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு 1008 குறைகள் இருக்கலாம், என்னுடைய வாழ்விலே குறைகள் இருக்கலாம். நீங்களும் நானும் இன்னைக்கு தைரியமா இந்த இடத்துல தேவனோடு சேருகிற இந்த சலாக்கியம், இந்த பிரிவிலேஜ் எதால உண்டானது என்றால் நம்மால் அல்ல, நம்ம முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியத்தினால் அல்ல, ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பதிலாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த ரத்தத்தை அவரே கொண்டு போய் இயேசுவே பிதாவின் சன்னிதானத்தில் கொண்டு போய் காட்டினார். இதோ மனுஷனுக்கான பாவத்துக்கான ஆக்கினை தீர்க்கப்பட்டாகிவிட்டது. ஆகவே இப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்திலே பிதாவிடத்தில் சேரும்படியான ஒரு சலாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இனி வாக்குத்தத்தங்கள் தூரமாய் அல்ல, இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, இனி நீங்கள் தூரமானவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் சேரும்படியான ஒரு பிரிவிலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நல்லா கையை தட்டி துதிப்போம். ஆமென். இட்ஸ் அவர் பிரிவிலேஜ். இன்னைக்கு தைரியமா உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமே. பாடும்பொழுது தெய்வ பிரசனம் மூடுது. ஒரு சிலர் பாவத்தோட வந்திருக்காங்க, கர்த்தர் யாரையும் கொல்லல. 1008 தப்பு தண்டா பண்ணா கூட ஒன்றும் பண்றதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் சொல்ல, இனி உங்களை கொல்ல மாட்டேன், ஏனென்றால் ஏற்கனவே மரணம் உண்டாயிடுச்சு. உங்களை என்னும் கொல்றதுக்கு பதிலா அவர் நமக்காக கொல்லப்பட்டார். இப்போ நீங்க பிதாவிடத்தில் சேரும்படி உங்களுக்கு இயேசு நாமம் மாத்திரம் இல்லை, இப்ப படிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிறுத்தி படிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை பவுல் சொல்றார், அந்தபடியே நாம் இருதிரத்தாரும், அதாவது யூதர்களும் மற்ற தேசத்துக்காரும், ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சலாக்கியத்தை அவர் மூலமாய். இப்ப நான் படிக்கிறேன், பிதாவிடத்தில் சேரும்படி பரிசுத்த ஆவியினாலே இவர் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வெறும் இயேசு நாமம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க. அப்போ இயேசுவின் நாமத்தை ஒண்டி சொன்னா பிதா கிட்ட போயிட முடியாது, பரிசுத்த ஆவி தேவைப்படுது. பகலாம் சொல்ல நல்லா கவனிங்க. நான் கத்தோலிக்க குடும்பத்தில் பாரம்பரியமாக பிறந்து வளர்ந்தேன். நீங்கள் கோயிலுக்கு போய் அங்கே என்ன ஜெபம் பண்ணுறாங்க கவனிச்சிங்கன்னா, என்ன எழுதி வச்சுருக்காங்க, அவர் வழியாக அவரோடு அவரில் என்றென்றும் பிதாவை நோக்கி பார்க்கிறோம், ஆமென், ஜெபிப்போமாக, எல்லாம் எழுதி வச்சிருக்குது. இயேசுவின் நாமத்திலே அவரிடத்தில் பிதாவிடத்திலே சேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமென் அப்படி ஆகட்டும். ஆனால் யாருக்கு என்ன ஜெபம் பண்ணுறாங்க ஒன்றும் புரியாது. எல்லாம் பேப்பரில் அச்சடித்து கொடுத்துருக்குது. அவர் அங்கேருந்து படிப்பார், நாங்கள் பின்னாடி சொல்லும்போது ஆமீன் ஆமீன் போட்டுக்கிட்டே இருப்போம். எழுந்திருனா எழுந்திருப்போம், உட்காருனா உட்காருவோம். எல்லாம் பிரிண்டட் ஃபார்ம், ஒரு மெக்கானிக்கல் ப்ரேயர். என்ன ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாது. இயேசு நாமம் சொல்கிறாங்க, ஆனால் ஒருத்தரும் பிதாவில சேர முடியல. காரணம் என்னன்னா, அங்கே ஆவியானவர் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் யுக ஜபமோ மெக்கானிக்கல் ஆகிடக்கூடாது. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண கற்றுன பிறகு ஜெபம் பண்ணோன்னே தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா அம்மே நம்ம அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அப்பா இந்த கஷ்டம் அந்த அப்படி ஜெபம் பண்ணுறதுனால நீங்கள் பிதா கிட்ட சேர முடியாது. ஜபிக்கும் பொழுதெல்லாம் ஆவியான உதவியோட கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் வந்திருக்குது. ஆலயத்தில் வரும்பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் செபையில வார்த்தையை கேட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஆவியான உதவியோடு சொல்லுங்க, ஆண்டவரே எழுதப்பட்ட வார்த்தையை நான் அறிந்து கொண்டேன், கிறிஸ்துவை கொண்டு பிதாவிடத்தில் சேரும்படியான சலாக்கியத்தை கொடுத்தீரே, என் பலத்தினால் அல்ல என் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியான உதவியோடு நான் உம்மோடு பிரசனத்தில் நுழைகிறேன்னு சொன்னா தேவ ஆவியானவர் உங்களை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசுவின் நாமத்திலே கொண்டு போய் உங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்தி உங்களை ஆராதிக்க வைக்கிறார்.
ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெளிப்பாடு உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவை பாட வைக்கிறார், கிறிஸ்துவை உயர்த்த வைக்கிறார், இயேசுவின் நாமத்தை பாட வைக்கிறார். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், இயேசு அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிதாவிடத்தில் சேர ஒரே ஒரு வழி, இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆமென். பவுல் ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதுறார். அவர் நாமத்தில், அவர் வழியாக ஆவியானவர், ஒரே ஆவியானவராலே இந்த பிதாவிடத்தில் சேரும்படியான இந்த பிரிவிலேஜ் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆகவே ஒரு மெக்கானிக்கலா, ஒரு யந்திரம் மாதிரி சபை கூடி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுல, கோயிலுக்கு போயிடல வந்து தோத்திரம் ஒண்ணும் வராது. ஆனால் உள்ளே ஆவியிலே உங்களை தாழ்த்தினவர்களாய் பயபக்தியோடு, with all reverence, if you lifting up your hand, கரங்களை உயர்த்தி தேவனே உம்மை ஆராதிக்கன்னு சொல்லும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார், பாட வைக்கிறார், ஆராதிக்க வைக்கிறார். உங்கள் கண்கள் இதுவரை காணாத மேம்பாடான காரியங்களை காணும், இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இயேசுநாதர் மரித்து உயிரோடு எழுந்து வேத வாக்கியங்களை விளக்கி சொன்னாரு, அப்பவும் புரியல. மந்த இருதயமா எப்படி இருந்தாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஆவி மக்கு ஆவியா இருந்தது, அறிவே இல்லை, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியல, மந்த புத்தின்றாங்க பாரு. அந்த மாதிரி மந்த ஆவி உள்ள. வெளிப்புற மனுஷன் ஷார்ப்பு, வெளியே ஆள் நல்ல அறிவு இருக்குது, எல்லாம் யோசிக்கிறாரு, மேக்ஸ் போடுறாரு, பிசிக்ஸ் போடுறாரு, ஆவி மந்தமா இருக்குது. இந்த ஆவியிலே உயிர் பெறும்படி இயேசுநாதர் சொன்னார், போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த ஆவியானவர் வந்தவுடனே பரிசுத்த பேதுரு அங்கே வேத வல்லுநர்கள், வேதத்தை கரைச்சு குடிச்சவன், இந்த பேதுருவை கொல்லணும்னு நினைச்சவன் அவங்க முன்னாடி நின்று இயேசுவை குறித்து சொல்லுகிறான். இயேசு யார்? இவரே தேவனுடைய குமாரன். வேத வாக்கியங்கள் முன்னறிவித்தபடியே இவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து உங்கள் பாவங்களுக்காக, நீங்கள் கொல்லல, பிதாவாகிய தேவன் அவரை கொன்றார், அவர் மரித்தார், நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட இந்த இயேசுவின் நாமமெல்லாம் வேறே நாமம் இல்லை என்பதை ஆணித்தரமாக பிரசங்கித்த பொழுது அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவரை கொண்டு இயேசுவின் நாமத்திலே நாம் அவரோடு நெருங்கும்படி, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்க ஒரு மெக்கானிக்கல் லைஃபா வாழாதீங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு நான் கோயிலுக்கு வந்துட்டேன் இல்லாம, ஒவ்வொரு நாளும் ஆவியான உதவியோடு தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, உங்கள் ஆவி தேவனோடு நெருங்கும் பொழுது, ஒன்றாக இணையும் பொழுது கண்டிப்பா நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், ஆவிக்கேற்ற கனி. திரும்ப சொல்லுவோம். அப்போ பைபிளை மனப்பாடம் பண்ணி தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ப மனதை நான் மாற்றிக்கிறேன்றல, ஆவியான உதவியோட எல்லாம் சொல்லுவோம். ஆவியின் சிந்தை என்ன என்று தேவ ஆவியானவர் ஆவிக்குரிய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய உதவியோட எல்லாம் சொல்லுவோம், அவருடைய உதவியோட தேவனுடைய வார்த்தையை கொண்டு என் மனதை நான் புதுப்பிப்பேன். சொல்லுங்க, தேவ ஆவியானவர் உதவியோடு தேவனுடைய வார்த்தையை கொண்டு என் மனதை நான் புதுப்பிப்பேன். அப்ப தேவ ஆவியானவர் நம்மோடு, நம்முடைய ஆவியில தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல நம்ம எண்ணங்களை தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவர் உதவியோடு நீங்கள் மாற்றும் பொழுது ஒரு நிலைக்கு நீங்க வரீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், வரங்கள் பெற்றிருந்தாலும், நீங்க உங்க வழியாக பல அற்புதம் நடக்கலாம், பேய்கள் ஓடலாம். உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு